வெல்கம் டு கிச்சன் ஸ்மார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்ச பாஸ்தா பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி வீட்லேயே ரெடி பண்ணி அதுக்கு மசாலும் செஞ்சு ரொம்பவும் சூப்பராக மசாலா பாஸ்தா செஞ்சுருக்குறோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மசாலா பாஸ்தா. நம்ம கடையில் வாங்கினா கூட உங்களுக்கு மைதா மாவில் தான் இருக்கும். நாம் இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். ரொம்பவும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பாஸ்தாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி கோதுமை மாவில் பாஸ்தா செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இல்லை நெய் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா உப்பெல்லாம் மாவில் பிசைஞ்சு விட்ருங்க. நல்லா பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது எந்த அளவுக்கு பிசையணும்னு கேட்டிங்கன்னா, சப்பாத்தி மாவுக்கு நம்ம எந்த பதமாக பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் இருக்கணும். ஸோ 1/4 மணி நேரம் கழித்து தான் நம்ம இந்த மாவை உருட்ட போகிறோம். ஸோ இருக்கட்டும், 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குதுன்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு கீழேயும் கொஞ்சம் ஆயில் போட்டு விட்றேன். போட்டுட்டு பாருங்கள், நம்ம பிசைஞ்ச மாவை நல்லா போட்டு அமுத்தி விட்டுட்டு சப்பாத்திக்கு தேய்ப்போம்லங்க அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் லேசாகவே தேய்ச்சிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு திக்னஸ் தேவையில்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு தேய்ச்சிக்கலாம். நான் காட்டுறேன். பாருங்கள், நல்லா லேசாக நல்லா உருட்டியாச்சு. பாருங்கள், இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு சின்ன மூடியாக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக பாஸ்தா வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. இப்போ நாம் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் மெதுவாகவே எடுங்க. பாருங்கள், ஒட்டி இருந்தால் திரும்பி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இருக்கிற மீத மாவுலேயும் நம்ம திரும்பி தேய்ச்சி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் எப்படி நம்ம கடையில் வாங்குற மாதிரியே உங்களுக்கு பாஸ்தா இருந்தால் தான் குழந்தைகளும் லைக் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி விட்டால் போதுங்க. உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரியே பாஸ்தா கிடைச்சிடும். பாருங்கள், ஒரு முறை இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த 2 தளவு மட்டும் நீங்கள் இந்த 2 என்ட்ரன்ஸ் இருக்குல்லங்க, 2 என்ட்ரன்ஸை மட்டும் நல்லா ஒட்டி விட்ருங்க. ஒட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா ரெடி ஆயிருங்க. பாருங்கள், எல்லாமே நான் போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட்டாக இன்னொரு 4-5 தான் இருக்குது. அதையும் பாருங்கள், இந்த மாதிரி 2 தளவு மட்டும் ஒட்டி விட்டிங்கன்னா ஓகே. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, பாஸ்தா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஒட்டியாச்சு. நான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன். பாருங்கள், காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. அப்போ தான் டக்கு நம்ம போட்டு எடுக்க முடியும். ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. அதில் நாம் தீச்ச வச்சோம்லங்க பாஸ்தா, அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் உள்ளே போட்டு விட்ருங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற அளவுக்கு போட்டுவிடுங்க. நல்லா வேகட்டும். நல்லா பாருங்கள், சுடுதண்ணியில் வேகிறப்போ உங்களுக்கு வெந்துருச்சுன்னா கொஞ்சம் மேலே எழுந்திரிச்சிடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மேலே எழுந்திரிச்சு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகிற விட்டுறலாம். நல்லா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டுங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்து பாருங்கள், மாவு நல்லா வெந்துடணும். அப்போ தான் பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பாஸ்தா. ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக நம்ம போட்டுக்கலாம். மைதா மாவில் தான் நம்ம வாங்குவோம். ஸோ கோதுமை மாவுலேயும் நம்ம ரொம்ப சூப்பராகவே பாஸ்தா செய்யலாம். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுருந்திங்கன்னா சீக்கிரமாக போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் போட்டாச்சு. அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்குறோம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயிலும் நல்லா காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் பெரிய பச்சை மிளகாவை எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கருகாப்பிலையில் ஒரு கொத்து. நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும்.
பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த உப்பே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம மாவுக்கு பாஸ்தாவுக்கு உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த தக்காளியில் போட்ட உப்பே போதும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும், ஒரு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் காரம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆல்ரெடி காரம் இருக்கும். ஸோ அதனால் நான் காரம் ஆட் பண்ணலை. நீங்கள் தேவைப்பட்டால் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகட்டுங்க. ஸோ நல்லா வதக்கி விட்ருங்க. வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்தா எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆகட்டும். அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக பாருங்கள் பாஸ்தா இருக்குது. ஒரு 5 நிமிஷம் மீடியம்லேயே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம்லேயே நல்லா அந்த மசாலா உங்களுக்கு இறங்கி வரட்டும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ்லலாம் மசால் போயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாஸ்தா. பாருங்கள், நல்லா கொஞ்சமாக வாசனைக்காக மல்லி இலை போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு பாஸ்தா ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ஹோல்ஸ்லலாம் மசால் போயிருக்கு உங்களுக்கு பாஸ்தாவில். பார்த்தாவே தெரியுது பார்த்தீங்களா? எப்போ சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகியாச்சு. ஸோ பாருங்கள், நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இது பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். நைட் டின்னருக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா கோதுமை மாவில் செஞ்சுருக்கனால சீக்கிரமாக உங்களுக்கு டைஜஸ்டும் ஆகிடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை வச்சு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.